வணக்கம். ஆணுறுப்பினுடைய சைஸ் பற்றி நிறைய பேர் அதை எப்படி மெஷர் பண்ணுறது, ஏராளமான கேள்விகள் நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய நாங்கள் பேசுகிறதில்ல. ஏன் அப்படின்னா, எல்லோரும் ஆளுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு மெஷர் பண்ணிவிட்டு எனது சின்னது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பெரும்பான்மையான ஆண்கள் கம்பேர் பண்ணி தன்னுடைய உறுப்பு சின்னது அப்படின்னு நம்புகிறாங்க உலகம் முழுவதுமே. உண்மை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு பழமொழி இருக்குது, போரில் முதல்ல பலியாகிறது உண்மைதான், சண்டைகளில் முதல்ல பலியாகிறது உண்மைதான். அதே போல் செக்ஸில் முதல்ல பலியாகிறது அந்த நேர்மையாக பேசுவது, ஹானஸ்டின்னு சொல்லுவோம். கணவன் மனைவி இடையே உறவை எடுத்துக்கிட்டால் கூட ஒளிவு மறைவின்றி தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை ஆரோக்கியமாக பகிர்ந்து கொள்வது என்பது குறைவாக இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களோட, நண்பர்களோட, தோழிகளோட அவங்க பேசும்போது கூட ஜோக் அடிக்கிறது, கிண்டல் பண்ணுறது எல்லாம் இருக்குமே தவிர ஒரு மனம் திறந்த ஆரோக்கியமான உரையாடல் அப்படின்றது பாலியல் சம்பந்தமாக நம்ம எங்கேயுமே இருக்கிறதில்ல, பார்க்குறோம். எல்லாமே மறைமுகமாக, பூடகமாக, தவறாக, நக்கலாக, நையாண்டியாக, ஜோக்காக போய்கிட்டு இருக்குமே தவிர ஒரு மனம் திறந்த ஆரோக்கியமான ஒரு உரையாடலை பார்க்க முடியாது. சரி, ஆணுறுப்பினுடைய சைஸும் அதே மாதிரி தான். எக்ஸாசரேட்டடான பல்வேறு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும். டாக்டர் நிக்கோலஸ் கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பாக ராயல் காலேஜ் ஆஃப் மெடிசின் அதனுடைய சர்ஜரி ப்ரொஃபஸர், அவர் அந்த காலத்தில் அவருடைய டெஃபினிஷன், ஆணுறுப்பு சைஸ் நார்மல் அப்படின்னா லெங்த் 6லேருந்து 8 இன்ச்சஸ் இருக்கணும், அவனுடைய வித் 3லேருந்து 4 இன்ச்சஸ் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டாண்டர்டு உலக பாலியல் மருத்துவர் சங்கம் யாரும் அந்த ஸ்டாண்டர்டை ஏற்றுக்கொள்வதில்லை. மைக்ரோ பீனிஸ் அப்படின்றது ரொம்ப சின்ன சைஸ், ஒரு 1.5 இன்ச்சஸ் அல்லது ரொம்ப ஸ்மால் சைஸ் பீனிஸை தவிர மற்றபடி என்ன சைஸ் இருந்தாலும் அது நார்மல் தான். இப்போது இந்த ஆபாச திரைப்படங்கள் வந்த பிறகு ஆபாச படங்களை பார்த்துட்டு அதை கம்பேர் பண்ணி பெரும்பாலான உலக ஆண்கள் தங்களுடைய உறுப்பு சின்னதாக இருக்குது. ஏன்னா சினிமா அந்த படங்களில் பார்க்குற ஆணுறுப்பு பெரிதாகவும் தங்களுடைய உறுப்பு சின்னதாகவும் இருக்குன்னு நம்புகிறாங்க. அதை பெரிதாக்கவும் சிகிச்சை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆணுறுப்பை எப்படி அளக்கிறது? அதனுடைய மேல் பகுதியில் முழுமையான விரைப்படைந்த ஆணுறுப்பு ஒரு ஸ்கேல் எடுத்து மேல் பகுதியில் அந்த நுனியிலிருந்து அந்த தோல் வரை, அந்த முடி உள்ள அந்த தோல் வரைக்கும் அளக்கணும். அழுத்தக்கூடாது, அழுத்தி உள்ளே இருக்க எலும்பு வரைக்கும் போய் தொடக்கூடாது. மேல் தோல், அதே மேல் தோல்லிருந்து அந்த முனி வரை அப்படி எடுக்கணும். இது தான் அளக்கக்கூடிய முறை. இதற்கு சைஸ் என்பது ஒரு மைக்ரோபீனிஸ் தவிர மற்றபடி சின்னது பெருசு எல்லாம் ஒன்று தான். ஏன் ஒன்று அப்படின்னு சொல்கிறோன்னா, நாம் என்ன நினைக்கிறோன்னா, பெரிய ஆணுறுப்பு இருக்கிறவங்க செக்ஸ் நன்றாக பண்ண முடியும். இரண்டாவதாக, ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறதுல இது ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. பெரிய ஆணுறுப்பு இருக்கிறவங்க ஒரு கம்பீரமான ஆண்மகன். இப்படி பலவிதமான கற்பனைகள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே உண்மை இல்லை. ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எப்படி ஒரு பெண்ணை தூண்டுவது, உச்சகட்டம் கொண்டு போகிறதுன்னு. பெரிய ஆணுறுப்பு இருக்கிற ஆண்கள் பெண்களை திருப்தி பண்ண முடியும் அப்படின்றதும் அதே போல் உண்மை அல்ல. ஆணுறுப்பு சைஸுக்கும் ஆணினுடைய ஆண்மைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அதனால் இதை பற்றி பெரிய அளவு கவலைப்பட வேண்டாம். ஆனால் உண்மையிலேயே சின்ன ஆணுறுப்பு இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்காங்க. முக்கியமாக ஹார்மோன்கள் குறைபாடு, பிறவியிலேயே வெந்துப்பைகள் இறங்காமல் இருக்கிறது, ஆண் ஹார்மோன் குறைவாக இருக்கிறது, இல்லை பல்வேறு விதமான நோய்களால் ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு செக் பண்ணும்போது ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும், விந்துப்பைகள் இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி முடி, மீசை, தாடி எல்லாம் போதுமான அளவுக்கு இல்லாமல் இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு குரூப் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கும் ஆணுறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கும். 2 காரணங்கள் நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். ஒன்று, அந்த கொழுப்பு வந்து ஆணுறுப்புக்கு மேலே மறைத்து கொண்டு இருக்கும். எலும்பு கிட்ட இருந்து ஆணுறுப்பு உருவாகுது. கொழுப்பு மேலே மேலே படர குண்டாக ஆணுறுப்பு சைஸ் குறையும். 2வது, ஆண் ஹார்மோன் தோலுக்கடியில் இருக்க கொழுப்பில் போய் பெண் ஹார்மோனாக மாறி ரத்தத்துக்கு வரும். அதனால் ஆண் ஹார்மோன் ரத்தத்தில் குறைவாக இருக்கும். இந்த காரணங்கள் இதெல்லாம் ஆணுறுப்பு சின்னதாக இருக்கிறதுக்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்வது. சரி, இயல்பாக ஆணுறுப்பை பெரிதாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விஷயம். ஆரோக்கியமான உடல்நலம். குண்டாகவே இருக்கக்கூடாது. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க, மது சிகரெட் போன்ற பழக்கங்கள் கண்டிப்பாக கூடாது. உடல் வந்து கரெக்டான எடையில் இருக்கணும். குண்டாக இருந்தீங்கன்னா ஆணுறுப்பு சின்னதாக தான் இருக்கும். இந்த மாதிரியான ஆரோக்கியமான பழக்கங்கள் போதும். 2வது, ஆணுறுப்பை பற்றி கவலைப்படாமல் இருக்க ஒரு 3 விஷயங்கள். ஒன்று வந்து சைஸ் பற்றி கவலைப்படாதீங்க. சைஸை வச்சு தான் மனைவியை திருப்திப்படுத்த முடியுன்ற உண்மை தவறு அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது தவறு. 2வது, உங்களுடைய உறுப்பை மற்றவர்களோட கம்பேர் பண்ணாதீங்க. குறிப்பாக இப்போல்லாம் ஈஸி. நம்மளுடைய ஆணுறுப்பை ஆபாச படங்களில் வரக்கூடியவர்களோட கம்பேர் பண்ணி நம்மளது சின்னதாக இருக்குன்னு நம்ம ஈஸியாக முடிவுக்கு வர முடியும். முன்னெல்லாம் லாக்கர் ரூம் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். உடை மாற்றம், நீச்சல் அந்த ஸ்விம்மிங் பூலில் உடை மாற்றும் இடத்துல ட்ரெஸ் மாற்றும் போது ஒருத்தர் ஆணுறுப்புன்னு ஒருத்தர் பார்த்து அந்த கம்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு ஆபாச படங்களை பார்த்து எல்லாருமே கம்பேர் பண்ண முடியும். ஆபாச படங்களே பார்க்காதவர்கள்னால் இன்றைக்கி கிட்டத்தட்ட யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ எல்லோரும் அதை பார்த்துட்டு தங்களையும் ஒப்பிடுறாங்க, தங்களுக்கு சின்னதாக இருக்குன்னு நம்புகிறாங்க. அந்த மாதிரி ஒப்பிட வேண்டாம். 3வது, உறுப்பு வந்து சுருங்கிய நிலையில் ரொம்ப சின்னதாக இருக்கலாம், விரைத்த நிலையில் போதுமான அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலே போதும். தொடர்ச்சியாக ஆணுறுப்பு அதனுடைய சைஸ் மாறிக்கொண்டே இருக்கும். விரைத்த நிலையில் முழுமையான சைஸ் இருக்கும். ரொம்ப குளிர் அல்லது குளிர் நீரில் குளிச்சிங்கன்னா ரொம்ப சுருங்கி போயிருக்கும். அதனால் இடைப்பட்ட காலங்களில் உட்காரும்போது, நடக்கும்போது, பல நேரங்கள்லையும் அதனுடைய சைஸ் மாறிக்கொண்டே தான் இருக்கும். அதனால் அதை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு நாம் கவலைப்பட வேண்டாம். உண்மையிலேயே நீங்கள் சின்னது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தகுதி வாய்ந்த மருத்துவர்களை, அந்த நிபுணர்களை அணுகுங்க. ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் ஹார்மோன்கள் கொடுக்கலாம். சில ஹார்மோன்கள், புரோலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் அதிகமாக இருந்தால் அதை நார்மலாக்கி சரி பண்ணலாம். அடுத்து, ஆணுறுப்புக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்தால் அதை அதிகப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் இருக்குது. ஆணுறுப்பில் போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. பல்வேறு அறுவை சிகிச்சைகள் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஏராளமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் உடம்புலேருந்து சதை எடுத்து அறுவை சிகிச்சை பண்ண முடியும். கிராஃப்ட், அதே மாதிரி பல்வேறு முறைகளில் ஆணுறுப்பை பெருசு பண்ணலாம். விரைப்புத்தன்மையும் கம்மியாக இருக்குது, ஆணுறுப்பும் சின்னதாக இருக்குன்னா பினைல் ப்ராஸ்தசிஸ் என்று சொல்லக்கூடிய ஆணுறுப்பில் சைலாஸ்டிக் டியூப் உள்ளே வச்சு அறுவை சிகிச்சைகள் பண்ணலாம். இப்படி பல்வேறு முறைகளில் ஆணுறுப்பை பெருசு பண்ண முடியும். ஸோ நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, நான் பெருசாக விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தகுதி வாய்ந்த மருத்துவர்களை பாருங்கள், இதை பெரிதாக்க முடியும். வணக்கம்.